ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராணியை சித்தார்த் வண்டியில் ஏற்றி வந்துட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து இடையில் வண்டி நின்று போயிடுது. உடனே வண்டியை செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தமனாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய ஜாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு குட்டி பாப்பா ஒன்று அந்த ரோட்டால் வருது. உடனே சித்தார்த்தை பார்த்ததும், என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னதும், பாப்பா இங்கே ஏதாச்சும் வலி இருக்கா, என் பொண்ணாட்டிக்கு வயிற்று வலி வந்துட்டு அப்படின்னதும், இங்கே பாருங்கள், நான் உங்கள் பொண்ணாட்டியை காப்பாற்றுறேன், பதிலுக்கு நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு அந்த பாப்பா கேட்குறாங்க. இங்கே பாரு பாப்பா, நீ மட்டும் என் ஒய்ஃபை காப்பாற்றினீன்னா நீ என்ன கேட்டாலுன்னா கொடுக்குறேன் அப்படின்னதும், சரி கொடுத்த வாக்க மீறக்கூடாது அப்படின்னு அந்த பாப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அப்படின்னு சித்தார்த்த வாக்க கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சாரை ராணியை முழுங்க கொடுக்குறாங்க. ராணியை குடிச்சு முடிச்சதும் உடனே ராணிக்கு வயிற்று வலி சரியாயிடுது. இதை பார்த்து சித்தார்த் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, அதான் நீ சொன்ன மாதிரி உன் பொண்ணாட்டின்னு காப்பாற்றிட்டே இல்லையா, நீ எனக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாது, அதனால நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும் அப்படின்னதும், சரி பாப்பா நீ என்ன வேணும்னு கேளு, கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சித்தார்த் சொல்கிறாங்க. நீ கழுத்தில் போட்டிருக்கல மாலை, அதை கழட்டி கொடு அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. சித்தார்த்லாம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாப்பா கேட்குற மாதிரி இல்லை. உடனே சித்தார்த் மாலையை கழட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்பன்னு பார்த்து தமனா உடம்புல திடீர்னு ஜார்ஜினியா போயிடுறாங்க. இதே டைம் தமனா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சித்தார்த் ஒரு 10 செகண்டுக்கு மாலையை கலட்ட போகிற அந்த கேப்பில் தான் ஜார்ஜினியா நம்ம தமனா உடம்புக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் சித்தார்த் நிரந்தரமாக மாலையை கலட்டலை. இங்கே பார்த்தோம்னா நம்ம தமனா ரூமில் உரிமிட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சாவித்ரி கேங் வராங்க. இங்கே பாரு தமனா, எப்போ பார்த்தாலும் உன் பேச்சு தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தாய்லாந்துக்காரி உன் உடம்புல இருந்தாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உன் பேச்சு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ என்ன அங்கே திரும்பிட்டு இருக்க, எங்களை பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சாவித்ரி கேங் பேசிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம தமன்னா கிடையாது, அவங்க உடம்புல இருக்கிற ஜார்ஜினியா, அவங்கள பார்த்தோம்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் தமனா உடம்புக்குள்ளே வந்துட்டேன், தமனா எனக்கு அவளோட உடம்பை கொடுத்துருக்கா, அதனால கண்டிப்பாக அந்த ராணி கதையை முடிக்காம நான் ஓய மாட்டேன். இங்கே பாருங்க, அந்த சித்தார்த் இருக்கான் இல்லையா, அவன் அந்த 10 செகண்டுக்குள்ள மாலையை கலட்ட போனான். அதுக்குள்ள தான் தமனா உடம்புக்குள்ள நான் வந்தேன். அதனால அந்த சித்தார்த் நிரந்தரமா மாலையை கலட்டவே இல்லை. இப்போது அந்த சித்தார்த் ராணி சேர்ந்து கன்னி பூஜை பண்ண போகிறாங்க. அந்த கன்னி பூஜை மட்டும் நடந்துருச்சுன்னு சொன்னால் சாமியோட முழு சக்தியும் அந்த சித்தார்த்துக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா அந்த சித்தார்த்தையும் சரி ராணியையும் சரி நான் எதுவுமே பண்ண முடியாது. எப்படியாச்சும் பூஜை நடக்கிறத தடுத்து நிறுத்துங்க. இந்த பூஜையால் அந்த ராணிக்கு பொம்மை பற்றிய ரகசியங்களும் வெளியில் தெரிய வரும். அது மட்டும் கிடையாது, எனக்கு வடக்கு திசையில் மட்டும்தான் என்னோட சக்தி வேலை செய்யும், மற்ற திசைகளெல்லாம் என்னோட சக்தி வேலை செய்யாது சாவித்ரி. அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சித்தார்த் கழுத்துல இருந்து நிரந்தரமா மாலையை கழட்டி வைக்கணும்னா இந்த வீட்டுல ஒருத்தங்க இல்லாம போகணும் அப்படின்னதோ, யோ சித்தப்பா நீ இல்லாம போயா அப்படின்னு மனோ சொல்றாங்க. டெய் சும்மாட்ரா அப்படின்னு ரகுவர சொன்னதோ, இங்க பாருங்க சாவித்ரி, நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு அப்படின்னுட்டு ஜார்ஜினியா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. உடனே அந்த திட்டம் என்ன இதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. சாவித்திரியும் சரின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம ராணி தூங்கிட்டு இருக்கும்போது மீன் ரொம்ப வேகமாக துடிக்குது. அப்போ அந்த மீனோட தண்ணி நம்ம ராணியோட முகத்தில் பட்டதும் ராணி குயிக்காக எழுந்திருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து என்ன இப்படி மீன் துடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை படித்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த புத்தகத்தில் என்ன எழுதி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு பேராபத்து வரப்போகுதுன்னு. இதை படித்து பார்த்த ராணி செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. இங்கே பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் அதிர்ச்சி தான் இந்த சீரியலில் வந்துட்டே இருக்குது. முக்கியமாக ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மேஜிக் பண்ணிகிட்டே போகிறாங்க. கடைசியில் ஐயப்பனையும் கவுந்துட வச்சுட்டாங்க நம்ம ஜார்ஜினியா. ஏன்னா அந்த குட்டி பாப்பாவாக வந்ததே ஜார்ஜினியா தான். இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே புரியலை. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பொம்மையை இல்லாமல் பண்ணது சாவித்ரி கேங்குங்க.
அப்படிங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வராங்களே இல்லை. கடைசி அந்த உண்மையாச்சும் சித்தார்த்துக்கு தெரிஞ்சா, ஏப்பா சித்தார்த், நீயாச்சும் அந்த சாவித்திரிக்கு கதையை முடிச்சிரு, அப்போ தான் இந்த சீரியல்லே இல்லாமல் போகுங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்கள் கருத்தை